தக்காளி என்ன குழம்பு? தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு சப்பாத்திக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தக்காளி குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணி இப்போதான் அம்மாட்ட ரீகால் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆயில், கடுகு போட்டுருணும். அதில் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் கலந்து போடணும். சலுப்பாக இருந்தால் அப்படியே போட்டுருணும். போட்டு இப்படி வணக்கிக்கினே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அப்படி ப்ரௌன் கலரில் சீக்கிரம் வரணும் அப்படின்னா ஒரு டெக்னிக் இருக்கு. கல்லுப்பு. கல்லுப்பு கிடையாது, தூள் உப்பு. ஆக்சுவலி கல்லுப்பு இல்லை, அதனால தூள் உப்பு மாதிரி அரைச்சி வச்சிருக்கானுங்க அதையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் மந்த் எண்டுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். உப்பு வாங்க காசு இல்லை. ಹೌದಾ? ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಹೌದಾ அரவிந்த்? பாரு லைட் ஆயிட்டு இருக்கு. போன்ல தான் ஜூம் பண்ணி பாப்பீங்களோ? இங்க பார்க்க மாட்டீங்க. கண்ணு அங்கதானே இருக்கு, இங்க எப்படி தெரியுது? அதெல்லாம் அண்ணனுக்கு நாலா பக்கமும் கண்டிருக்கு. அப்படிலாம் இருந்தா தாண்டா உங்களோட ரூம்ல குப்பை கொட்ட முடியும். இல்லைன்னா கரப்பா மூச்சி நசுக்கிறோம், நசுக்கி போட்டுற மாட்டீங்க. அதுவும் அந்த 3rd இருக்கான் பாரு, டேஞ்சரஸ் ஃபெலோ. யாரு? மிஸ்டர் மதியழகன். சவுண்ட் கொஞ்சம் கம்மி. ஏன்னா வாங்கி கொடுத்தவரே சவுண்டு கம்மியாகுங்கிற. என்னடா இப்படிலாம் பேசுற? அரவிந்தா மஞ்சள் போட்டிருக்காரு. அது அவங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத. நம்ம வியூவர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் வெல் லேர்ன்டு பீப்புள். லேர்ன்டு கிராஜுவேட்டட் இன் குக்கிங், கேட்டரிங். யாரா ஒரு கால் பண்ணி டாக்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு. என்னாச்சு? எங்க யூடியூபை சரிக்க பாக்குறீங்கன்னா அந்த டைலாக்லாம் திரும்ப சொல்லலாம். அந்த கிராஜுவேட்லாம் நம்மளோட வியூவர்ஸ்லாம் கிராஜுவேட்டட் இன் குக்கிங். அதனால நீ மஞ்சத்தூள் போறாரு அது போறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு புரியும். இப்போ என்ன போடுறான் சொல்ற அரவிந்த்? என்ன போட்டிருக்கோம்? டொமேட்டோ. என்ன குழம்பு வைக்கிறான்? அப்புறம் டொமேட்டோ போடாம என்னன்னா பொட்டேட்டோ போடுவாங்க. இப்போ ஸ்மெல் வரும் பாரு அரவிந்த். இந்த மஞ்சளும் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து பயங்கரமா இருக்கும். கருவேப்பிலை இருக்கு அரவிந்த்? கருவேப்பிலை ஃப்ரீயா கொடுக்குற கருவேப்பிலை கூட வாங்க முடியாத நிலைமை. கருவேப்பிலை ஃப்ரீயா தரலாம். இது அமரன் மூவி வந்திருக்கு. அமரன் மூவியோ அது வந்து 2-3 வாரம் ஆகி போயிடுச்சு. பரவாயில்ல, ரிவ்யூ பண்ணேன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் அமரன் மூவி ஒரு நல்ல மூவி. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஒரு இன்ஸ்பைரிங்கான மூவி. ஒரு அதில் இன்ஸ்பயர் ஆகி இப்போ நாளைக்கு ஒரு மிலிட்ரி இதுக்கு போகிறாரு. ஆமாம், ஹார்ட்ஃபெல்ட் மூவி. சரி, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைஃப்பில். சரி, இப்போ நீ அப்படி இல்லை என்ன பண்ணிவிடுவேன்? சூசைட் பண்ணிட்டு திரும்பி பிறந்து வருவேன் என்ன? அப்படி சொல்லலை. ஒரு என்ன தான் சொல்கிறேன், எப்படி தான் சொல்கிறேன். கொத்தமல்லி எடுக்கணும் போ. உனக்கு அந்த வேலை என்ன? கொத்தமல்லி எடுத்துட்டோம் போ. போய் எடுங்க போங்க. எடுத்து தர ஒரு ஆளு பாருங்க. சமைக்கிறேன்னு வந்துருவாரு. எதுவும் இல்லைன்ட்டு அங்கே ஒன்று எடு இங்கே ஒன்று எடுன்னு வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நானே சமைச்சிருவோங்க. சமைக்கிறேன்னு வர்றது அதுதான் எடுத்து வச்சுக்க தெரியாது. நீங்கள் சமைக்கிற லட்சம் தான் தெரியுமா? யாராவது கையில் ஸ்பூனில் போடுங்க. கையில் அளவு போடுற தாமு பார்த்துருக்கியா? தாமு சார் இந்த வீடியோ பார்ப்பாரு, பார்த்து கற்றுக்கிட்டு இப்படிதான் போடுவார் செஃப் தாமு சார். பச்சை மிளகா வாங்கினீங்களாடா? இல்லையே, எதுவுமே தேவையான எதுவுமே வாங்கலடா. கொஞ்சம் போன் பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டேன்னா வந்த பிறகு நான் சொன்னேன் இன்னுமே இருக்காது. போய் வாங்குங்க என்ன தேவைன்ட்டு. அதெல்லாம் வாங்கிட்டு போதும். ஒரு டென்ஷன்ல இருப்போம்னா நீங்க தாண்டா எல்லாம் ஒரு தடவை அண்ணன் சொல்லி கொடுத்தா கப்புன்னு பிடிச்சி ஒர்க் பண்றதே இல்லை, சும்மா சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளைங்களாம் வந்து என்ன கேள்வி கேட்கும், என்னடா நீ தம்பிங்களை வளர்த்தனன்னு கேட்காது. எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் சமையல் பண்ணவர் பாருங்க. கரண்டி சவுண்டு கேட்டாலும் ஓட போறாரு. அதுக்கு அம்மா தான் காரணம். அந்த டெக்னிக் மட்டும் யாரும் சொல்லி கொடுத்துறாதீங்கடா. சத்தியமா சொல்லி கொடுப்பேன் நானு. அந்த டெக்னிக் மட்டும் பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாரு. கண்டிப்பா படிச்சு பாருங்க. நிறைய இது உங்களுக்கு நிறைய டைம்ல உபயோகமா இருக்கும். உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட் இது. நான் படிச்சு பாருங்க. தூங்கிட்டு இருக்கப்ப கரெக்டா கரண்டி கீழே போடுங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாரு. என்னம்மா என்ன வேணும்? உட்கார்றது எல்லாமே உங்களை கேரிங்க கொஸ்டின் கேட்பாரு. என்ன வேணும் நான் வேணும் சமைக்கிட்டான்னு கூட கேட்பாரு. அது எப்படி ஆரம்பி எப்படி ஆகிட்டு இருக்குதா? நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வாங்க கேட்கு. ஏன் உன் நண்பன் பண்ணானா இப்படி ஆக மாட்டேங்குது? அவன் வேற லெவல். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பூண்டே போடல.
பூண்டு தேவையில்லைங்களா? தான் பெற்ற இன்பம் பிறரும் பெற வேண்டும் அனுப்புறோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது செஃப் தாமு சார் பார்க்குற வரையும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிறந்தநாள் வீடியோ எந்த லெவலில் இப்போ போயிருக்கு? அதை விடுங்க, அது அதை விடுங்கவா. பிறந்தநாள் வீடியோ வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு. இந்த டிஷ் வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நேம் வைக்க போகிறாரு. என்ன நேம்? தக்காளி குழம்பு. தக்காளி குழம்புன்னு சொல்லாதீங்க, சால்னான்னு சொல்லுங்க. தக்காளி சால்னாவா? நான் பொயிலும் பேச மாட்டேன்டா. தக்காளி சால்னா ரெடி பண்ணிருக்கோம் சப்பாத்திக்கு. இப்போ பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியலாம், பட் இன்னும் டைம் இருக்கு. கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க, ஃபைனல் டச். இப்போ பார்க்க புளியை கரைச்சி ஊற்றுன மாதிரி தான் இருக்கும், ரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட் கன்சிஸ்டன்சி வரும் பாருங்க. எங்கள் ரூமில் வெங்காய திருடன் எவனா இருக்கான். டாப் டக்கர் வெங்காயம். இன்னைக்கு நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணேன் மதியம். அதான் கடைசி 2 வெங்காயம். ஒரு வெங்காயம் அழிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் ஆட் பண்ணுறோம். சொல்லிருங்க. இது வந்து பொட்டுக்கல்லை போட்டிருக்காங்க, கொஞ்சம் பொட்டுக்கல்லை போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுறதுக்கு போல் அதிகமாக ஊற்றிட்டாரு. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு வடிகட்டிகிட்ருக்காரு. இப்போ கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இங்கே ரசம், சரி ரசம் இல்லை, தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் மிக்ஸ் பண்ண போகிறாரு. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரைச்ச தேங்காய், பொட்டுக்கல், சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. அவ்வளோதானே சாப்பிடலாம்? அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. கொதிச்ச வாட்டி ஃபைனலாக எப்படி அவுட்புட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். मिक्स करो. இதாங்க ஃபைனல் அவுட்புட்டு. தக்காளி சால்னா ரெடி.